எல்லாருக்கும் வணக்கம். நேஷனல் அலுமினியம் ஸ்டாக் பத்தி நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். அண்டர் 200ல டாப் ஸ்டாக்லையும் பார்த்திருக்கோம். இப்ப ரீசெண்டா அந்த 200 மார்க்கை தாண்டி சூப்பரா ஒரு பிரேக் அவுட் ஆச்சு இந்த வாரம். ஸோ இன்னைக்கு வீடியோல இது இன்னும் என்னென்ன ஆகும், எதனால இந்த மாதிரி சடனா புல்லிஷா இருக்கு, அப்புறம் அடுத்த இலக்கு என்ன அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேஷனல் அலுமினியம் கம்பெனி அல்லது நால்கோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு சூப்பரான மொமெண்டம் கிடைச்சிருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நான் முன்னாடியே இந்த ஸ்டாக் ஒரு நல்ல புல்லிஷ் சிக்னல் தெரியுதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட ஆபரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அது இன்னும் ரொம்ப டீட்டெயில்ஸ் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸோட நம்பிக்கை ரொம்ப அதிகமாயிருக்கு. என்ன ரீசன்னா ப்ரொடக்ஷன், சேல்ஸ், ப்ராஃபிட்டபிலிட்டின்னு சொல்லி எல்லா சைடும் கோல் அடிக்கிறதால. குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸே ரொம்ப சூப்பரா ஒரு ஜம்ப் அடிச்சிருக்கு. அது ஒரு முக்கியமான ரீசன். நம்பர் படி பார்த்தா இதோட பாக்சைட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு கிட்டத்தட்ட 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட அலுமினியம் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 209% மேல போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் அதோடைய உள்நாட்டு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 190% மேல போயிருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் நான் எதிர்பார்க்கறது இதோட கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். பொதுவாக மேனுஃபேக்சரிங்ல கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் 100 டச் பண்றது அப்படிங்கிறது பெரிய மைல்ஸ்டோன். எல்லா கம்பெனிகள்னாலையும் இது மாதிரி பண்ண முடியாது. முக்கியமா இந்த மாதிரி உருக்கி அதை மோல்ட் பண்ணி பண்றது ரொம்பவே டஃப்பான ஒரு காரியம். ஸோ அது ஸ்டீலா இருக்கட்டும், எந்த மாதிரி மெட்டலா இருக்கட்டும், இது 100% கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ இதோட 100% கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ரீசன்ட் டைம்ல அதோட ஆபரேஷனல் எஃபிஷியன்ஸை காமிக்குது. ஸோ இது ஒரு நல்ல ட்ரிகர். ஏன்னா இதோட சேல்ஸ், ப்ரொடக்ஷன் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த கம்பெனியோட எல்லா பிளான்ட்டும் பக்காவா யூட்டிலைஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா காஸ்ட் கம்மியாகும், அதே நேரத்தில் அவங்களுடைய லாபம் அதிகமாகும். நேஷனல் அலுமினியம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சாலிட் பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் அலுமினியம் தான் வேர்ல்டுலேயே ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அலுமினியா அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பர் 1 அந்த விஷயத்துல. அதே மாதிரி பாக்சைட்லையும் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட், ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட். அதே மாதிரி செகண்ட் ஹையஸ்ட் நெட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங் இன் த கண்ட்ரி. ஸோ இது மாதிரி நிறைய பெஞ்ச் மார்க் செட் பண்ணிருக்கிறதால இவங்களோட ஆபரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்த்தாலும் ரொம்ப ஃபேவரபிள் டிமாண்ட் இந்தியாவில் இருக்கிறதால, அதாவது நீங்க ஆட்டோ மேக்கர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ஹோம் அப்ளையன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க என்ன மாதிரி மெட்டீரியல் நீங்க பண்ணணும்னா அலுமினியம் இல்லாம பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா அலுமினியம் தான் ரொம்ப சீப்பஸ்ட் மெட்டல். அதே நேரத்துல இதோட பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா 2-3 லார்ஜ் பிளேயர்ஸ் இருக்காங்க. நேஷனல் அலுமினியம் பிஎஸ்யூவா இருக்கிறதால இவங்க கிட்ட இருந்து ரொம்ப சீப்பான காஸ்டுக்கு அலுமினியம் ப்ரொக்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறது பெரிய அட்வான்டேஜ். இதோட பினான்சியல் நம்பர்ஸ் பார்த்தாலும் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. இப்போ உள்ள பிரைஸ் பாத்தீங்கன்னா 207 டச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அதோட ஆல் டைம் ஹை 263. ஸோ இதே மாதிரி வால்யூமோட போச்சுன்னா நிச்சயமா அந்த 263ங்கிறது ஒரு மாசத்துலயோ இல்ல 2 மாசத்துலயோ கூட டச் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அதோட வேல்யூவேஷன் பார்த்தாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸ்டாக் பி ரொம்ப ரொம்ப கம்மி, அதே மாதிரி பெக் ரேஷியோ ரொம்ப கம்மி. இதுல ஒரு டிவிடெண்ட் பே அவுட்டும் இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டும் சூப்பரா இருக்கு, 5% மேல. மற்றபடி ஆர்ஓஇ, ஆர்ஓசி எப்படி பார்த்தாலும் ரொம்பவே நல்லா இருக்கு. முக்கியமா இப்போ உள்ள வால்யூம் பார்த்துட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் கவனிக்க ஆரம்பிச்சேன். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டாக்கை டீட்டெயிலா ரிவ்யூ பண்ணியிருக்கோம், இந்த 100-200 அப்படிங்கிற ரேஞ்சில். ஸோ இப்போ உள்ள சாலிட் ரெவென்யூ, ப்ராஃபிட் குரோத்லாம் பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தோணுது. இந்த வாரம் இது புல்லிஷா நல்லா பிரேக் அவுட் ஆகி வந்தது. 50-டே மூவிங் ஆவரேஜ் ஒரு கிராஸ் ஓவர் இருக்கு. அதாவது 200-டே மூவிங் ஆவரேஜ் மேல ஒரு கிராஸ் ஓவர் இருக்கு. இது கோல்டன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சாலிட் புல்லிஷ் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சார்ட்டை நீங்க எடுத்து பார்த்தாலும் கிளியரா ரொம்ப நாளா ஸ்ட்ரெஸ்டா இருந்து இப்ப பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி அதோட
ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகி வெளியில வருது. இந்த மாதிரி வந்தா நிச்சயமா அது ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் நிச்சயமா ஆல் டைம் ஹையை டச் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா இருக்கு, டெக்னிக்கல்ஸும் நல்லா இருக்கு. இப்போ உள்ள ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு பெர்ஃபெக்ட் என்ட்ரி மாதிரியும் தெரியுது. அது மட்டும் இல்லாம இதோட சேல்ஸ், ப்ராஃபிட், ஆபரேஷனல் எஃபிஷியன்சி எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஸோ அப்படி இருந்தாலும் அலுமினியம் பிரைஸ் குளோபலா எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 250 அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட் டார்கெட்டா இருக்கும். இன்னொரு 1 இயர்ல இது 300 போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி போச்சுன்னா 50% ப்ராஃபிட் கிடைச்ச மாதிரி ஒரே வருஷத்துல. ஸோ என்னோட ரேடார்ல வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிற முக்கியமான ஸ்டாக் இது. நேஷனல் அலுமினியம் பத்தின இந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இப்போ கொஞ்ச நாளா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸும் இது மாதிரி ரிவ்யூ பண்றேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா எனக்கு தோணுது. அதனால இதை பத்தி உங்களை எஜுகேட் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சதால பண்றேன். இதை பத்தியும் உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.